ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எதற்கான வீடியோ? மிஷினில் உட்காந்து என்ன உருட்டிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, ஆன்லைன் கிளாஸு இந்த மிஷின் எம்ப்ராய்டிங் கிளாஸ் வந்து சேர்ந்துட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் நினச்சேன் டெய்லியும் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம்ப்பா அப்படின்னு. வீடியோ மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி சேர்ந்தோம் அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. நமக்கு டைம் இருக்கும்போது அந்த தையல் வந்து நம்ம மிஷினில் பழகி நம்ம வந்து பழகினது இல்லையா, தச்சு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மறுபடியும் மேம்க்கு ஃபோட்டோ அனுப்பணும். டெய்லியுமே அவங்க வீடியோ சென்ட் பண்ணிவிடுவாங்க. சனி ஞாயிறு லீவு. அவங்க நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணமோ அதெல்லாம் வந்து டெய்லி அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலயமா ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணணும். அவங்க அதில் ஏதாவது நிறை குறை நம்ம நல்லா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நல்லா இருக்குமா அடுத்த கிளாஸு சென்ட் பண்ணுவாங்க. நல்லா இல்லைன்னா நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தப்பை வந்துட்டு மார்க் பண்ணி இதை இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. இல்லைனாலும் நமக்கு சரியாக வீடியோவில் வந்து நமக்கு புரியலனாலும் லைவாக வீடியோ காலில் வந்துட்டு அந்த சிஸ்டர் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. இதுதான் வந்து ஆன்லைன் கிளாஸோடைய பேசிக். இதுதான் நான் என்ன நினச்சேன், சரி ஓகே நம்ம வந்து டெய்லியும் 1 ஹவர் டைம் ஒதுக்கி நம்ம இந்த விஷயத்த வந்து கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. நானும் இப்போ ஃபீஸ் கட்டியே வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அந்த காசுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 8000 வந்து 8000 கேட்டிருந்தாங்க. நான் 5000 கட்டியிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காசவே கட்டியிருந்தேன். அடுத்த டிவே வந்து இப்போ நம்ம கொடுக்கணும். அது இன்னும் என்ன சொல்லுதுன்னா, 1 மாதம் ஆகுது நான் சேர்ந்து. ஒரு விஷயமும் இன்னும் ஒழுங்காக பண்ணல. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஏற்கனவே துணி தச்சுன்னு இருக்கேன், சொல்லி தடுத்துட்ருக்கேன், நான் வாய் கொளருது, சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் வேறு இந்த மிஷின் எம்ப்ராய்டிங் வேறு தேவையில்லாமல் காசை கொடுத்து வீண் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு தான் நேரம் இல்லைன்னு சொல்கிறியே, இது ஏன் காசை கட்டி வீண் பண்ணுற அப்படின்னு சொல்கிறவங்க 1000 சொல்லட்டும். எனக்கு என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். இந்த மிஷின் வந்து என்கிட்ட இருக்குதுன்றதுனால தான், இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி எங்கள் மாமனார் மிஷின் என்கிட்ட இருக்குதுன்றதுனால தான் எனக்கு அந்த ஐடியா வந்தது. ஒரு பொருளை நாம் வந்து அந்த ஃபீல்டுலே இருந்துக்கிட்டு ஒரு பொருளை வச்சு சும்மாவே அந்த பொருள் இருக்கே, அதுதான் எனக்கு மனசு ஊட்டிகிட்டே இருந்தது. எங்கேயாவது வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதை கற்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி நினச்சி தான் நானுமே சேர்ந்தேன். எனக்கு வந்து நல்ல டைட்டு, எனக்கு வேலை இருக்குது, நமக்கு டைம் கிடைக்காது. எப்படியாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கலாமே நினச்சி தான். ஆனால் என் நேரம் பாருங்கள், அதை ஃபீஸு கட்டின நாள்லேருந்து ஒன்று சாய்க்கு உடம்பு சரியில்லை, சேனாக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, மழை பெய்யுது, தீபாவளி பண்டிகை, அப்புறம் எனக்கு துணி தைக்கிற வேலை வந்துடுச்சு, ஆரி ஆர்டர் எடுத்துட்டேன். அந்த மாதிரி வந்துட்டு என்னால் அந்த மிஷினில் உட்காரவே முடியல. நானுமோ நினச்சது என்னமோ, ஆஹா நமக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சுடா, டெய்லியும் நம்ம வந்து இதை ப்ராக்டிக்ஸ் பண்ணுறோம். 1 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி, 3ஆம் நாள் பயிற்சின்னு சொல்லி நம்ம வீடியோ போடுறோம். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும். அப்படி இல்லத்தரசிங்கள்லாம் வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு உதாரணமாக இருக்கும். பரவாயில்ல, ஆன்லைனில் கற்றுக்கலாமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை வரணுன்றதுக்காக நம்ம டெய்லி வீடியோ போடணுன்னு நினச்சேன். ஆனால் பாருங்களேன், கிளாஸ் வந்து நான் ஜாயின் பண்ணி கரெக்டாக 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதத்தில் இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பார்த்துக்குங்க, 3ஆவது நாள் கிளாஸு. இப்படியே போயிட்டு இருந்தால் என் நிலமை என்ன ஆகும்னு தெரியல. வீட்டில் எனக்கு வந்து பெருசாக வந்து என்னை இது வரைக்கும் திட்டினது கிடையாதுன்னா, யாராவது வந்து ஒரு விஷயத்த இப்போ நான் டைலரிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதில் நான் தைக்காமல் இருந்து, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. டைலரிங் கிளாஸ் நான் போகிறேன்னு சொல்லி போவாங்க, மிஷினை வாங்கி போடுவாங்க, அப்புறம் நல்லாவே தைக்கவும் வரும். ஏதாவது ஒரு சில நிறக்குறை இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை, எனக்கு தைக்க தெரியல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை அப்படியே விட்டுருவாங்க. அதுலேருந்து இன்னும் ஒன்றுக்கு ஜம்ப் பண்ணுவாங்க, இன்னொன்று ஜம்ப் பண்ணுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒன்றுத்தையும் உருப்படியாக பண்ண மாட்டேன்றப்போ அங்கிட்ட நீ எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இது வரைக்குமே நான் 2 விஷயம் தான் ஆசைப்பட்டேன். 2 விஷயத்தையுமே எங்கள் வீட்டில் வந்து நிறைவேற்றிட்டாங்க. அந்த 2 விஷயத்தையுமே வந்து நான் அதுலேருந்து இன்கம் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன்ற ஒரு காரணத்துக்காக
நான் என்னப்பா கேட்டாலும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஓகேம்மா பண்ணு, உனக்கு உன்னால் முடிஞ்சால் நீ பண்ணுன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தான் இந்த மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லும்போது, உனக்கு டைம் இருக்கா, இதுவே வந்து டைம் இல்லைன்னு கதற, இதில் வேறு மிஷின் உனக்கு ஓகே டைம் இருந்தால் நீ பண்ணிக்கோ அவ்வளோதான். ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவளை நம்பி நம்ம காசு போடலாம். இப்போ நான் போய் அவங்கள்ட்ட ஒரு 8000 கேட்குறேன்னா, இந்த 8000 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு அவள் இன்கம் வந்து சம்பாதிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நான் உண்டாக்கிட்டேன். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே உனக்கு டைம் இருந்தால் நீ பண்ணு அப்படின்ட்டு. இப்போன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னு, நான் ஸ்டார்டிங் கேட்கும்போது உனக்கு டைம் இருந்தால் நீ பண்ணு, உன்னால் முடியும், நீ பண்ணுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் இப்போ நான் 3 கிளாஸ் தான். திட்டுவாங்களா இல்லையா நீங்களே சொல்லுங்களேன். திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உனக்கு டைம் இல்லை, நீ பண்ண மாட்ட, உனக்கு முடியாது அப்படின்னு சொன்னேன். நீ கேட்காம காசை கட்டிட்டு இந்த மிஷினை பார்க்கும்போதெல்லாம் கேட்குறாரு, இந்த மிஷினில் நீ உட்காந்து தைக்கிறியா இல்லையா, இந்த மிஷினில் உட்காந்து தைக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் காதில் வாங்கியிருப்பீங்க. என்கிட்ட கிளாஸுக்கு வர பசங்க கூட, அக்கா எங்கள் வீட்டில் ஒரு மிஷின் இருந்ததுக்கா, நான் ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக டைலரிங் சொல்லி கொடுத்தாங்க, நான் வந்து சேர்ந்துட்டேங்க்கா, அரையும் குறையுமா ஏதோ ஒன்று தைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னு தெரிலக்கா, மிஷின் வந்து டைட்டாக இருக்குது, மிஷின் வந்து போக மாட்டேங்குது, நான் மறந்துட்டேன், ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அந்த மிஷினை பார்க்கும்போதெல்லாம் என்னை திட்டுறாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் அப்போல்லாம் சிரிப்பேன், ஏன்டி மிஷினை வீட்டில் வாங்கி போட்டுட்டு தைக்கிறதை விட உங்களுக்குன்னா அவ்வளோ வேலை, இதுக்காக தானே நீங்கள் மிஷின் கேட்டீங்க வாங்கினீங்க, அது உட்காந்து தைக்க வேண்டியதானே, உங்களுக்குன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்களால் ஒதுக்க முடியாதா, ஓவராக இல்லையான்னு சொல்லி நான் வந்து மற்ற பிள்ளைங்கள நான் திட்டியிருக்கேன். ஆனால் வந்து இந்த விஷயம் இன்றைக்கி நான் அனுபவிக்கும் போது தான் தெரியுது, அட பாவீங்களா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நானே திட்டு வாங்குறேன் அப்படின்னு. ஹாலில் வேற போட்டுட்டேன். இந்த மிஷின் கண்ணுக்கு மறைவாக இருந்தால் கூட தெரியாத போல இருக்குது. எல்லா மிஷினும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட்டுட்டுனா, இதில் என்ன எனக்கு பெரிய வருத்தம் அப்படின்னா, அந்த மிஷினு கண்ணுக்கு மறைவாக இருந்தால் கூட அவங்க வந்து திட்ட மாட்டாங்க போல். கண்ணுக்கு முன்னாடி வந்து போட்டு இப்படி போகும்போது கேட்குறாரு, வரும்போது கேட்குறாரு. நான் ஒரே கத்து, ஏன்பா டைம் இல்லைப்பா, சும்மா இருப்பா, வேலை இருக்குது, சும்மா இருந்தால் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டா, கால் மேலே கால் போட்டுன்னு இது பண்ணிட்டா, நான் வந்து துணி தைக்காமல் இருக்கேன், மிஷினில் உட்காராமல் இருக்கேன், எனக்கு தெரியும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் சும்மா அப்படின்னு கத்துறேன்னா. நான் ஏன் கத்துறேன்னா, ஓகே நம்ம இப்படி பேசினா தான் அவர் வாயை முடிப்பார் அப்படின்ற மாதிரி நான் பேசுவேன். அவர் எதிர்த்து என்ன சொல்லுவார், இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், உனக்கு நேரம் இல்லை, நீ தைக்க மாட்டேன்னு நான் சொல்லலை, உனக்கு நேரம் இருக்காது, நீ அதை காசு இருக்கிற கஷ்டத்தில் ஒரு 8000 தூக்கின்னு போயிட்டு இப்படி பண்ணுறியே, அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்னமோ பண்ணு அப்படின்ட்டு. ஒரு 2-3 நாள் இந்த பேச்சு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தையும் நான் இது வரைக்கும் நான் காதில் வாங்கினதே இல்லைங்க அப்படி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, சம்பாதிக்கிற திமிரு. அவர் என்னை கேட்குறாரு, சம்பாதிக்கிற திமிரு நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு. அட பாவீங்களா, ஏய் இத்தனை நாள் நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கிட்டு இந்த ஒரு விஷயம் கற்றுக்க போகிறேன்றதுக்காக எனக்கு வந்துட்டு சம்பாதிக்கிற திமிரு, நீ பண்ண மாட்ட, ஐயோ கடவுளே. ஆனால் பாருங்களேன், எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, இந்த மிஷின் எம்ப்ராய்டிங் நான் கற்றுப்பேன். அந்த 8000 இல்லை, எத்தனை 8000 சம்பாதிக்க போகிறேன்னு மட்டும் பாருங்கள். என்னடா இது வீரவசனம்லாம் பேசுகிறேன்னு தானே பார்க்குறீங்க. மோட்டிவேஷன் வந்து நமக்கு யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க, நமக்கு நம்மளாவே கொடுத்துக்கணும். ஒரு விஷயத்த உனக்கு தெரியாது, உன்னால் முடியாது, நீ பண்ண மாட்ட, உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஏட்டிக்காக தான் நிற்கணும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரே விஷயந்தான் நான் நினைக்கிறேன், நம்மளை விட உயர்ந்தவங்களும் கிடையாது, நம்மளை விட தாழ்ந்தவங்களும் கிடையாது. நான் எப்பயுமே அப்படி தான் நினைப்பேன். ஒரு நல்ல ஒரு தெரு முனையில் வந்து ஒரு டைலர் வந்து நல்லா ஒரு அக்கா துணி தைக்கிறாங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு பெண்ணு தானே, அந்த பெண்ணால் வந்து நல்ல ஒரு டைலராக இருக்கும்போது ஏன் என்னால் பண்ண முடியாதா? அதுக்கான உழைப்பை போடாமல் அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறது தான் தப்பு. அதுக்கான எஃபெக்ட் அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாக நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கான உழைப்பை நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த டைலர் அக்கா இல்லை, அதை விடையும் நம்ம வந்து உயர்வை நம்ம வாழ்க்கையில் வந்து அடைய முடியும். அதுதான் என்னுடைய வந்து நமக்கு
நான் தான் மோட்டிவேஷன். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை திரும்ப வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை ஏதோ ஒரு வசதி கம்மியாக இருக்குது, எனக்கு நேரம் இல்லை, ஏதோ ஒரு ரீசன் நீங்கள் சொல்லி நீங்கள் அந்த வேலையை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்கன்னா, உங்களை விட ஒரு முட்டாள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்மளால் முடியும்னு சொல்லி ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டீங்க, அதை கடைசி வரைக்கும் அதுலேருந்து ஏர்ன் பண்ணணும். அப்போ தான் நமக்கான மரியாதையை வந்து நம்மளே தேடி தர மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.